பிரபு தேவாவோட அப்கமிங்கான தியேட்டருக்கு ரிலீஸ் ஆக இருக்க படம் தேல். இந்த படம் ஜனவரி 14 அன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்டூடியோ கிரீன். இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் சேட்டலைட்ஸ் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸ் அப்டேட்ஸ் இன்னைக்கு அஃபீஷியலாக வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை டிவியில் போட்டாங்கன்னா விஜய் டிவிலையும், டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸ் இப்போதைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கியிருக்கிறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகி 28 நாள் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் லவர்ஸ் டே பிப்ரவரி 14 அன்னைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நடிகர் தனுஷோட அப்கமிங்கான படம் மாறன். மாறன் படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பிப்ரவரி ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த படத்தை கார்த்திக் நரேன் அவர்கள் தான் இயக்கியிருக்கார். இன்னைக்கு இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட ஜிவி பிரகாஷ் அவர்கள் அஃபீஷியலாக ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. மாறன் படத்தோட ஓப்பனிங் சாங்கோட மிக்ஸ், அதாவது எடிட்டிங் ஒர்க் இன்னைக்கு நடந்திருக்கிறதா ஜிவி பிரகாஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மாறன் படத்தோட ஓப்பனிங் சாங் தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு. இதுக்கு லிரிக்ஸ் எழுதினது விவேக். நடுவில் கொஞ்சம் அறிவு அவர்கள் ராப் கொடுத்திருக்காரு. தனுஷோட மாறன் படத்தோட ஓப்பனிங் சாங் ஜிவி பிரகாஷ் அவர்கள் கம்போசிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா இன்னைக்கு அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காரு. ப்ளூ சட்டை மாறனோட இயக்கம் மற்றும் நடிப்பு மியூசிக்கில் வெளியான படம் ஆன்டி இண்டியன். இதை தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போ ஆக போகுதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சேனலில் கூட. இப்போது இந்த படத்தை அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவை தவிர்த்து அதர் கண்ட்ரீஸில் அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அமேசான் பிரைமில் ஆன்டி இண்டியனை அஃபீஷியலாக இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு அதர் கண்ட்ரீஸில் மட்டும் ஆன்டி இண்டியன் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. விஷாலோட 33வது மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. இந்த படத்தை இயக்க போகிறது அத்விக் ரவிச்சந்திரன். இப்போ விஷாலோட 33வது மூவியோட டைட்டில் மார்க் ஆண்டனி. இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது விஷாலோட எனிமி படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண டேரக்டர் தான் இப்போ இந்த படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த படத்தை இயக்கிறது அத்விக் ரவிச்சந்திரன். அத்விக் ரவிச்சந்திரன் இப்போதைக்கு ரீசெண்டாக பாகிரா படமும், சிம்பு வச்சு ட்ரிபிள் ஏ மற்றும் ஜிவி பிரகாஷை வச்சு த்ரிஷா இல்லா நயன்தாரா படத்தை இயக்கின டேரக்டர் தான் இவர். இப்போ அடுத்ததாக இவர் கேங்ஸ்டர் பேஸ்டு ஸ்டோரியை மார்க் ஆண்டனி என்ற டைட்டிலை விஷாலை வச்சு எடுக்க போகிறார். இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் பண்ண போகிறாரு. இப்போதைக்கு இன்னைக்கு வந்த அப்டேட்ஸ் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் விஷாலோட மார்க் ஆண்டனி படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. விஷாலோட மார்க் ஆண்டனி ஒரு பேன் இண்டியா மூவி. இந்த மூவியோட ஷூட்டிங்ஸ் நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரி 2022 ஸ்டார்ட் பண்ண போகிறதா பிளான் போட்டிருக்காங்க படக்குழுவினர். அருண் விஜயோட யானை படத்தோட ஃபர்ஸ்டிங் ஜனவரி 13 நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சேனலில் டெய்லி நேற்றே சொல்லியிருந்தேன், டெய்லி ஒவ்வொரு போஸ்டர் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ப்ரோமோ விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி. இன்றைக்கி யானை படக்குழுவினர் நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய சிங்கிள்லேருந்து ஒரு ப்ரோமோவை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் ஹரியோட இயக்கத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் இந்த படம் பிப்ரவரியில் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டான்ஸ் கொரியோகிராஃபர் பிருந்தா மாஸ்டர் இப்போதைக்கு துல்கர் சல்மானை வச்சு லீடாக ஏ சனாமிகா படத்தை இயக்கிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போது இந்த படத்தோட புது அப்டேட்ஸை இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 14 ரிலீஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் போடுறது கோவிந்த் வசந்தா. கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்கில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜனவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. இப்போது துல்கர் சல்மான் கூட இணைஞ்சு காஜல் மற்றும் அதித்தி எல்லாம் நடிச்சிருக்காங்க. டான்ஸ் கொரியோகிராஃபர் பிருந்தா மாஸ்டர் இயக்கும் முதல் திரைப்படம் இந்த படம். தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன், சிவப்பு மஞ்சள் பச்சை படத்தை இயக்கிய டைரக்டர் சசியோட அடுத்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு வெளியிட போகிறதா நேற்று அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னைக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 100 கோடி வானவேல்ன்ற டைட்டிலில் ஹரிஷ் கல்யாண் மற்றும் சிதி இத்யானி நடிக்க போகிறதா லீடாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் சிதி இத்யானி அடுத்ததாக வெந்து தனது காடு படத்தில் சிம்புக்கு பேராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த படத்தில் வேறு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா, கோவை சரளா, தம்பி ராமையா, விஜய் பார்வதிலாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட புது மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை தெரிவிச்சிருக்காரு டைரக்டர் சசி. விஜய் சேதுபதி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்தையா முரளிதரனோட பயோபிக் மூவி நடிக்க போகிறதா இருந்தது. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதை ட்ராப் ஆயிடுச்சு. இப்போது விஜய் சேதுபதி ட்ராப் பண்ண கேரக்டரை தேவ் பட்டேல் என்ற கேரக்டரை வச்சு அடுத்ததாக முத்தையா முரளிதரனோட பயோபிக் எடுக்க போகிறாங்க. இந்த படத்தை இயக்கிறது ஸ்ரீபதி. தெலுங்கில் பிக் பட்ஜெட் பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் அக்கண்டா. அக்கண்டா படத்தை இப்போ அஃபீஷியலாக ஜனவரி 21 ஹாட்ஸ்டாரில் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாகவே இன்றைக்கி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.